ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். படித்தது கார்ப்பரேட் குருஷேத்ரா இது போன்ற பல சுவையான தன்னம்பிக்கை தொடர்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். பல விளாக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எப்பவுமே ஒரு பிராண்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அதனுடைய லோகோ என்ன சொல்லுது, அதனுடைய ஸ்லோகன் என்ன சொல்லுது, அதனுடைய கலர், அதனுடைய லேபிள், அதனுடைய டிசைன், இப்படி எல்லாமே ஒரு விஷயத்தை பார்த்து தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் மாடலையும் செட் பண்ணி வைப்பாங்க. ஆனால் ஒரு சில பிராண்டுகள் இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும், இல்லைனா தப்பாகவே இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப பயங்கரமாக ஹிட் அடிக்கும். அப்படி ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து குசி அப்படின்னு சொல்லிட்டு GUCCI அந்த லோகோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பர்ஃபெக்ஷனான ஒரு லோகோன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லோகோ வந்து ஒரு முழுமையடையாத தன்மை மாதிரி இருக்கும். ஒரு ஜி மாதிரி இப்படி போட்டிருப்பாங்க, இன்னொரு ஜி தலைக்கீழ போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்காது. பழைய காலத்து மாடலில் அந்த ஸ்னேக்லாம் இருக்கிற மாதிரி கூட சில தமிழ்ஸ் இருந்திருக்கு. இது என்னென்னா ரெண்டுமே ஒரு மெர்ஜ் ஆகாத மாதிரி இருக்கும், ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லோகோ எடுத்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஆனால் அந்த லோகோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா ஆப்பிள் பிராண்ட் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் முழுசாக போகணும், ஆனால் ஒரு பைட் கடிச்ச மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்கம்ப்ளீட். இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னாக்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லக்ஸுரியான பிராண்டு. ஆனால் இந்த லக்ஸுரியான பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட்டே வந்து நம்ம மக்கள் உடனே தயாரிச்சிடுவாங்க. நீங்கள் என்ன தான் பார்த்து பண்ணாலும் அடுத்த நாளே வந்து ஒரே ஒரு லெட்டர் மாற்றுவாங்க. அதே கலர், அதே டிசைன், அதே ப்ராடக்ட்டு. ஏவை இப்படி தலைக்கீழ போடுவாங்க, இல்லைனா வேறு மாதிரி MWன்னு போடுவாங்க. நீங்கள் நிறைய மார்க்கெட்டில் ₹100 பெல்ட்டை கூட நீங்கள் பார்க்கலாம். உட்லண்ட்ஸ்னு போடுவாங்க. அது உட்லண்ட்ஸ்னு இருக்காது, உட்லான்ஸ்னு இருக்கும். அது ஓவில் மாற்றி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த டூப்ளிகேட் பிராண்டோடைய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது கம்மி ப்ராடக்ட்டு அதே மாதிரி கொடுப்பாங்க. அதாவது செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்தமாரி குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். சரி, இந்த பிரச்சனை இருக்கிறதால என்ன பிரச்சனை, அது இது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு அந்த கம்பெனிக்கு, குசி கம்பெனிக்கு இருக்கின்றது தான் பார்க்க போகிறோம். உலகிலேயே பிரபலமான ஒரு லக்ஸுரியான பிராண்டான அந்த குசி வந்து ஒரு தவறு செய்கிறாங்க. அது சிம்பிளாக வந்து அந்த லோகோ வந்து மாற்றும்போது ஒரு தப்பு நடந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலி பொருட்கள்லேருந்து அதை டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சது அப்படின்னாங்க. ஸோ அது போல் ப்ரோக் பண்ணி அந்த இமேஜையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் மக்கள் வந்து அதை ஒரு பெரிய பிராண்டாக வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு பதிலாக அதையே ஒரு யுக்தியாக மாற்றுறது பார்த்திங்கன்னா குசி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் உருவாக்கிய டபுள் லோகோவை சரியான சிமெட்ரி இல்லாததும், 2 ஜீவும் ஒரே மாதிரி இல்லாததும் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒரு கோணத்தில் இல்லாதது அப்படின்னா, ஒரு ஜி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது தப்பாக தான் பண்ணாங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய பிராண்டாக அவங்க வந்து மாற்றிட்டாங்க. பொதுவாக போலி பொருட்கள் செய்யும் பாட்டில் லக்கர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லோகோவை பர்ஃபெக்டாக செஞ்சு அதே மாதிரி சிமெட்ரியாக மாற்றி கொடுத்துருவான்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம். ஆனால் இவங்க செய்த பர்ஃபெக்ட் நாக் ஆஃப் தான் வந்து ஒரிஜினல் குசி லோகோவையும் இன்னும் ஹைலைட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து லோகோவுடைய பவர். ஸோ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், மார்க்கெட்டிங் லெசனோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னா, உங்களுடைய ஃப்ளோ தான் உங்களுடைய அட்வான்டேஜாக இருக்கலாம். அதாவது நீங்கள் உங்கள்கிட்டயும் தப்பு இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் தப்பு இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். பட் அது வந்து நம்ம முழுசாக உடஞ்சி போக தேவையில்லை. அதுவே ஒரு பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு பிராண்டை தயாரிக்கிறீங்க, அது டூப்ளிகேட் பிராண்டாக வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இம்பர்ஃபெக்ட் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக மாறத்துக்கு, ஒரு அடையாளமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பர்ஃபெக்ஷன் என்பது க்ரௌடில் பிளெண்ட் ஆகிடும். இம்பர்ஃபெக்ஷன் தான் ஸ்டாண்டர்டாக இருக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. உலகிலேயே லக்ஸரி பிராண்டர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆப்பிள் பைட் மார்க்ஸ், லபட்டின் ரெட் சோல்ஸ், டிஃப்னி ஆஃப் அக்வா கலர்ஸ், சுப்ரீம்ஸ் இம்பர்ஃபெக்ட் ஸ்பேஸ்விங், குசி அசிமெட்ரிக் மோனோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இர்ரெகுலேட்டிவ்ஸ் தான் இந்த பிராண்டோடைய டிஎன்ஏவாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் பிஸ்னஸ்லேயும் ஒரு சிக்னேச்சர் இம்பர்ஃபெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இதை நினைவில் நிற்கிறது என்னென்னா அந்த ஒரிஜினாலிட்டி காட்டுறதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம். நம்ம போல் நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் என்னோடய புக்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன், படித்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். 2500 மேற்பட்ட வீடியோக்கள்லாம் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தருங்கள். நன்றி. வேறு நிகழ்ச்சி சந்திக்கலாம்.